ஹாய் கைஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து வீக்லி அனலிஸ்டில் செக் பண்ணும்போது ஸோ டபுள் டாப் ஃபார்மேஷன் நடந்து ஸோ அதே மாதிரி அந்த பேட்டர்னும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அச்சீவ் ஆகிருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து 200 எம்ஏக்கு மேலே வந்து க்ளோசிங் வச்சுருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து மேலே போகும் அப்படிங்கிற எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷனும் இருந்துச்சு. பட் ஆனால் நாம் வந்து அந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடணும். ஸோ ஏன் அந்த இடத்துல ரிஜெக்ஷன் இருந்துச்சு, ஏன் அந்த இடத்துல வந்து நம்ம அந்த பாயிண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். இந்த இடத்துல வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் வந்து ஒரு நெக் பாயிண்ட்ல இருந்து ரிஜெக்ஷன் நடந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ இட்ஸ் அ நெக் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த நெக் பாயிண்டில் தான் வந்து ரிஜெக்ஷன் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போது லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து T2 வரைக்கும் போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் T2 வரைக்கும் போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1000 பாயிண்ட்ஸ், நியர் டு 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 1000 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் போச்சு அப்படின்னா T2 வரைக்கான போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் எலெக்ஷன் நியூஸும் வந்து உங்களுக்கு வருது. ஸோ அந்த எலெக்ஷன் நியூஸும் வந்து ஒரு சப்போர்ட்டிங் நியூஸாக வந்து இருக்கும் இங்கே. அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து கம்ப்ளீட் செல்லர்ஸாக தான் வந்து இருக்காங்க. அந்த ஒரு நாள் பை பண்ணதுக்காக அவங்க வந்து பையர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட முடியாது. ஸோ கம்ப்ளீட்லி நெட் செல்லர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ ஏதோ கன்சிக்யூட்டிவ் ஒரு 2 days வந்து பை பண்ணால் மட்டும் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து செக் பண்ணலாம். ஸோ அங்கேருந்து செல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம பொசிஷனல் செல் அப்படிங்கிறது எங்கே என்ட்ரி ஆகும் அப்படின்னா வந்து 49,485 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து பொசிஷனல் செல் என்ட்ரி கொடுப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து 48,922 அண்ட் 48,113 அப்படிங்கிற 2 டார்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் மேஜர் பாயிண்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 41,137 அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான லெவல். ஓகேவா? ஸோ இந்த இன்டர்மீடியட் லெவல் பொசிஷனல் அண்ட் T1க்கு நடுவில் இன்டர்மீடியட் லெவலாக இருந்தால் கூட அது வந்து ஒரு முக்கியமான ஒரு லெவல் 49,137 அப்படிங்கிறது. அண்ட் செகண்ட் ரொம்ப முக்கியமான லெவல் வந்து 48,113 T2. ஓகே, ஸோ தட் இஸ் T2 வந்து ரொம்ப முக்கியமான லெவல். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் த பேங்க் நிஃப்டி. ஓகே, கம்மிங் டு நிஃப்டி. ஸோ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு ஸ்லைட் ஒரு புல்லிஷ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த புல்லிஷ் எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரீடெஸ்டிங் ஃபேஸ் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துடணும். ஏன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ செப்டம்பர்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதை வந்து ஒரு ரீடெஸ்டிங் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிடணும். அண்ட் அந்த ரீடெஸ்டிங் ஃபேஸில் வந்து நம்மளோட ரிஜெக்ஷன் லெவலுமே வந்து அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அதே மாதிரி மார்க்கெட் வந்து அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் அங்கேருந்து ஒரு ஃபால் வந்திருக்கு. அண்ட் ஈவன் தோ எல்லாருமே வந்து அந்த இடத்துல அந்த ட்ரெண்ட் லைன் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்தராக வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து அப்சைடில் தான் இருக்க போகுது. அண்ட் ரேட் கட்மே வந்து RBI வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து போடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லைட் வந்து இன்சைட், நம்மளோட இன்சைட் எப்படி சொல்லிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இன்சைட் நம்ம எதிர்பார்த்தணும். அதை நம்ம டெலகிராம் போஸ்ட்லேயும் நம்மளோட டெலகிராம் அஃபிஷியல் போஸ்ட்லேயும் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். எப்படி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து ரேட் கட் இல்லை அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பிளட் பாத் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ரேட் கட் இருந்துச்சு அப்படின்னா அண்ட் 25 பாயிண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆல்ரெடி வந்து 95% ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ஆல்ரெடி நோன். ஓகே, அந்த நியூஸ் வந்து தெரிஞ்ச நியூஸ். ஸோ அந்த மாதிரி இருக்க நியூஸ் வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து ஓல்டு நியூஸாக தான் வந்து கன்சிடர் ஆகும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஸ்லைட்லி அப்வர்ட்ஸ் போகும் அண்ட் அகெயின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கன்சாலிடேட் ஸ்பேஸில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிடணும். அண்ட் இதே வந்து ரேட் கட் வந்து 50 பாயிண்ட்ஸாக வந்து அதிகமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண கிடையாது. அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் நியூஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் மார்க்கெட் வந்து ஒரு புல் ரேலி வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம அந்த டேட்டில் வந்து ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ 7th பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து மார்க்கெட் முன்னாடியே வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம கீப் ஆன் வந்து லெவல்ஸ்லாம் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ 200 எம்ஏக்கு மேலே போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடணும். ஓகே, ஸோ அந்த சப்போர்ட் இருக்கும் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். நிஃப்டியும் வந்து நம்ம அலர்ட் கொடுத்துடணும். ஓகே, ஸோ இந்த ரிஜெக்ஷன் லெவலில் இருக்குது அண்ட் D2D லெவலில் வந்து ஃபர்தர் வந்து டவுன் சைட் வரக்கான இருக்குது அப்படிங்கிற நம்ம மென்ஷன் பண்ணிடணும். ஸோ எங்களோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு. ஓகே, இப்போ கம்மிங் டு நம்ம வந்து லெவல்ஸ் பார்ப்போம். ஸோ லெவல்ஸ் பார்க்கும் போது நம்ம இங்கே ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம
மந்த்லிலேருந்து செக் பண்ணோம். ஸோ மந்த்லிலேருந்து செக் பண்ணும்போது நம்ம 2020 அகெயின் வந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகிட்டு இருக்கு. பட் பேங்க் நிஃப்டியில் வந்து அந்த ட்ரெண்ட் லைன் கீழே வந்து கிராஸ் வச்சிருச்சு. ஓகே, ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பட் இங்கே வந்து இன்னும் பிரேக் அவுட் நடக்கல. ஓகே, ஸோ ஸ்டில் ப்ரொடெக்டடாக தான் இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வீக்கர் ஃபேஸில் வந்துகிட்டே இருக்குது. அது இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம ஃபர்தர் மூவ்ஸில் தான் செக் பண்ண முடியும். அண்ட் நம்ம வீக்லியில் வந்து ஒரு கிளியர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா ஒரு ஃபாலிங் வெஜ் வருது அப்படின்னு செக் பண்ணியிருந்தோம். அந்த ஃபாலிங் வெஜ்ஜோட கரெக்டாக வந்து அந்த டவுன் பாட்டமில் டச் பண்ணிவிட்டு ஒரு அப்சைட் கொடுத்துருந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம அதுதான் வந்து அப்சைட் போக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த இடத்துல. ஓகே, டேயில் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்சைட் சினாரியோ இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ஆஸ் எக்ஸ்பெக்டட் வந்து டெக்னிக்கலாக வந்து நம்ம அந்த டவுன் டச் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு அப்சைட் வந்துருக்கு. இப்போ வந்து இங்கே ரிஜெக்ஷன் கொடுக்கறதுக்கான ரீசன் வந்து என்னென்னா அந்த டாப் இதுவும் வந்து ஈவன் டச் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ நியர் டு த டாப் வந்து இருக்குது, அங்கே வந்து ரிஜெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஓகே, அண்ட் இதை அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ஃபாலிங் வெஜ்ஜோட டாப் நியர் டு இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரெண்ட் லைன் வந்து கிளியராக வந்து நம்ம டேயில் வந்து ஒரு ஜூம் ஃபோக்கஸில் நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது ஃபர்தராக வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேப் இருக்குது. ஓகே, அந்த கேப் ஃபில்லிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஃபர்தராக வந்து உங்களுக்கு ஒரு நியூஸ், ஓகே, ஸோ ஸ்லைட்லி வந்து மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த ரிஜெக்ஷன் ஜோனை வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் மேஜர் பேஸ்க்கு அப்புறம் கிராஸ் ஓவர் வச்சுட்டா மட்டும்தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு புல் அப்படிங்கிற ஒரு சினாரியோக்கு வந்து போகணும். அது வரைக்கும் வந்து இந்த D2D லெவல்ஸை வச்சு நீங்கள் ஸ்கேல்பிங் மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஓகே, ஸோ பொசிஷனல் செல் லெவலுக்கு ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 23,000 பிலோ வருது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒரு பிக் ஃபால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பிக் ஃபால் வந்து எந்த லெவலில் நம்ம டார்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து 22,492 அண்ட் செகண்ட் டார்கெட்டாக வந்து 21,846. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் வந்து நடுவில் இன்டர்மீடியட் லெவலாக வந்து 22,775 அண்ட் 22,164. தேங்க்யூ கைஸ்.